ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து திருப்பதி கோயில் தான் கிளம்பியாச்சுங்க. நம்ம எதில் போகிறோம்னா ட்ரெயினில் தான் போகிறோம். ட்ரெயின் கரெக்டாக 6 மணிக்கு புக் பண்ணியிருக்கு. இப்போ டைம் பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக 4:30 ஆச்சு. இப்போ ஒவ்வொருத்தரும் ரெடி ஆகிட்டுக்கிறோம். 5 மணிக்கு கேப் புக் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. அப்படியே போக என்ன நடக்குது அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. டைம் கரெக்டாக 5:30 ஆச்சு. நமக்கு 6 மணிக்கு ட்ரெயின், 6:10 ட்ரெயின். அங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நாங்கள் போயிட்டுருக்கு. 6:10 நம்ம ட்ரெயின் 5வது பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கு. அதனால் எல்லோரும் டீ குடிக்க போயிட்டாங்க. நமக்கு வந்தேன் இவர் இவ்வளோ பேக்கு என்னை வெயிட் பண்ணி என்னை பார்த்து சொல்லி அவங்க பாட்டுக்கு டீ குடி கிளம்பிட்டாங்க. டைம் கரெக்டாக 5:30 ஆச்சு. இந்நேரத்துக்கு பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ பேர் பாருங்கள். எல்லாரும் அவங்க ஊருக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை விஷயமா எல்லாரும் எவ்வளோ பேர் பரபரப்பாக போயிட்டு இருக்கிறாங்க. செம்ம கவுட்டு அப்படின்னு நம்மளுக்கு அறமாக இருக்குது. டீ குடிக்க போனவங்க உடைய ஆளை காணோம். நம்ம தான் இந்த பேக்கில் பார்த்து பாதுகாப்பாக பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். என்ன பண்ணுறது, ஃபேமிலியோடு வந்தாவே இந்த மாதிரி ஒரு பலியாடாக நம்மளை ஆக்கிடுறாங்க. சரி பார்க்கலாம். இப்போ உள்ளே வந்தாச்சு. 5வது பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு, அதனால் உள்ளே போயிட்டுருக்கோம். சரியான கூட்டம் மக்களே, சரியான கூட்டம் இங்கே மக்களே. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்துட்டோம். நம்ம ட்ரெயின் இங்கே வந்துடுச்சு பாருங்கள். ட்ரெயின் உள்ளே தான் இருக்குது. பிளாட்ஃபார்ம் 5ஆம் நம்பரில் இந்த 8 இங்கே போட்டு பாருங்க, கோயம்புத்தூர் டு திருப்பதி. இதுதான் இப்போ டைம் கரெக்டாக 5:45 பக்கம் ஆயிடுச்சு. 6:10க்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மக்களே, இப்போ நம்ம திருப்பதிக்கு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். போனோடனே நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் எடுப்போம். இப்போ தான் ரொம்ப வருஷமாக கழிச்சு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக திருப்பதி ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம திருப்பதிக்கு வந்து லேண்ட் ஆயாச்சு. இப்போ கரெக்டாக டைம் வந்து 1:30 மணி ஆச்சு. காலையில் 6:10க்கு நம்ம கோயம்புத்தூர் எடுத்தாங்க. இப்போ டைம் கரெக்டாக 1:30 மணி ஆச்சு. இப்போ வந்து திருப்பதி லேண்ட் ஆயாச்சு. இப்போ வந்து அப்படியே ஏதாச்சும் ஒரு வண்டி பிடிச்சி மேலே போக வேண்டியதா மக்களே. இப்போ நம்ம திருப்பதிக்கு வந்தாச்சு. திருப்பதி ரயில்வேஸ் வந்து பஸ் ஸ்டாப் வந்தோம். மேலே போகிறதுக்கு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் பஸ் ஏரியாச்சு. இங்கே ஒரு ஆளுக்கு 90 ரூபா சொன்னாங்க. அதனால் நம்ம பஸ்ஸை ஏறியாச்சு. இப்போ வந்து பஸ்ஸு கிளம்பிருச்சு. இப்போ அதனால் மேலே போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக மலை ஏறி திருப்பதி கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ரூம் கிடைக்குமா தெரியல. 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிடுமாமா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகிப்போச்சு. அதனால் இப்போ சீக்கிரம் போய் ரூம் புக் பண்ணோம். ரூம் புக் பண்ணலாம் ஒருத்தவங்க வெளியில் படுத்தாகணும். இந்த குளிரில் படுத்தாகனா ஜன்னி வந்து சாவடிதான். அதனால் ஃபஸ்ட் நம்ம போய் ரூம் புக் பண்ணலாம். அதான் போயிட்டுருக்கிறோம் மக்களே. நம்ம ஒன்று நினச்சா நடக்கிறது வேற மாதிரி இருக்குங்க. ஏன்னா ரூம் கிடைக்கவே இல்லைங்க. ரூம் புக்கிங் உள்ளே வந்தால் க்ளோஸு. நாளைக்கு காலை 5 மணிக்கு வாங்க சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வெளியே வந்தாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மொட்டை அடிச்சுட்டு லக்கேஜெலாம் எங்கேயாச்சும் ஒரு லாக்கர் கிடச்சுன்னா லாக்கரில் வச்சுட்டு அப்படியே உள்ள தரிசனத்துக்கு போய்விடுதா. எப்படி தான் உள்ள தரிசனம் போனால் எப்படின்னா டைம் ஆகுங்க. ஒரு நைட்டு ஆகலாம், ஒரு 12 மணி ஆகலாம், இல்லை கொஞ்சம் காலையில் கூட ஆகலாம். சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு 5 மணிக்கு வந்து ரூம் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க கோவிலில் போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப முடியுதா. இப்போ அப்படியே ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். டைம் 3:30 போச்சுங்க. சரியாக பசிக்குது. ஃபஸ்ட் சாப்பிட்ணும். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம் மகளே. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சு அதுக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா மொட்டை அடிக்க தான் போயிட்டுருக்கோம். இதில் இந்த மொட்டைக்கு நம்ம டோக்கன் வாங்கியாச்சு. நம்மளுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஹால் 3 59ங்களாம்மா. இப்போ தேடி போய்
மொட்டை அடிக்க வேண்டியதா. டோக்கனும் ஒரு ஆஃப் பிளேடு கொடுத்துருக்காங்க. சரி வாங்க போய் ஹாலை தேடி கண்டுபிடிச்சிட்டு மொட்டை அடிக்கலாம். மகளே மொட்டை அடிச்சாச்சு. இதான் நம்மளோட நியூ கெட்டப்பு. பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல. என்ன பண்ணுறது, 3 மாதத்துக்கு பார்த்து தான் ஆகணும். எனக்கே கண்ணாடி பார்க்கும்போது தான் ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே மகளே, நம்ம மொட்டை அடித்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு அப்படியே ஒரு குள்ளாய் வாங்கி போட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா லாக்கர் தான் போயிட்டுருக்கோம். நம்ம லக்கேஜில் வச்சு, ஏன்னா நமக்கு ரூம் கிடைக்கல, அதனால் லக்கேஜெலாம் லாக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியும். அது இல்லாமல் கோவிலுக்குள்ளே மொபைலில் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் லாக்கரில் வச்சுட்டு உள்ளே போக முடியல. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, சாமி தரிசனம் முடிச்சு வெளியே வந்தாச்சு. நேற்று நைட்டு ஒரு 11 மணிக்கு சாமி தரிசனம் முடிச்சு வெளியே வந்தோம். நம்ம லாக்கர் ரூமுக்கு வரக்கு 1:30 மணி ஆகிப்போச்சு. சாப்பிட்டு வரக்கு 1:30 மணி ஆகிப்போச்சு. அதனால் சாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சு. இதில் என்ன சம்பவம்னா, நம்ம சாமி கும்பிட்டதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு தெரியுங்களா? கரெக்டாக 28 மணி நேரம் ஆகிப்போச்சு. அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு 7 மணிக்குள்ளே போனோம். அதே மாதிரி புதன்கிழமை நைட்டு 11 மணிக்கு தான் வெளியே வந்தோம். மொத்தமாக 28 மணி நேரம் சாமி கும்பிட்டுருக்கோம் மக்களே. இதுக்கு தான் ஒரு 4 டைம் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ நேரம் ஆனதில்லை. ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த டைம் தான் மக்களே 28 மணி நேரம் முடியல. செம கூட்டம். அது இல்லாமல் மார்கழி மாதமா பனி பேரில் குளிர் தாங்க முடியல. அதனால் எப்படியோ ஒரு வழியாக சாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. நான் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம லாக்கர் ரூமில் தான் இருக்கோம். நம்ம ரூம் கிடைக்க சொல்லியிருந்தோம் முன்னாடியே. அதனால் நம்ம ரூம் கிடைக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அதனால் நம்ம இங்கே லாக் ரூம் இருக்கு சொன்னாங்க. அதனால் லாக் ரூமுக்கு வந்து நம்ம லக்கேஜில் வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து இங்கேயே படுக்கலான்னு வந்தால், ஆனால் நேற்று நைட்டு ஒரு 1:30 மணி ஆகி போச்சுங்களா. அதனால் சரியான கூட்டம். இங்கே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுத்துட்டாங்க. எங்கேயுமே நம்மளுக்கு படுக்கிறதுக்கும் இடம் இல்லை. காட்டுற பாருங்க, இங்கேருந்து எல்லா நடக்கிற பாதையிலேருந்து எல்லா இடத்துலையும் படுத்துட்டாங்க. இங்கே மக்களே, இங்கே கீழே நம்ம படுத்துட்டோம். நைட்டு இடமே கிடைக்கல. அப்படியே எல்லாரும் கொஞ்சம் ஒதுக்கி விட்டு இது முடிஞ்சவரை படுத்துட்டோம். ஆனால் தூக்கம் தான் வரல. ஏன்னா ஒரு புது இடம் அதனால் இருக்க தூக்கம் வரல. ஆளுக்கு ஜென்ரேட் ஒரு மாதிரி வரட்டைகளாக விட்டு நம்மளை தூங்கவே விடலை. அதனால் நம்ம தூக்கமே இல்லை. என்ன பண்ணுறது, வெளியே வந்தால் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிக்கலாம். இப்போ வந்து இப்போ இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் 7 மணி ஆகுது. அதனால் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். 7 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. 7 மணிக்கு மேலே இங்கே எல்லாம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாம் குளிக்காச்சு. நானும் குளிச்சு வந்துட்டேன். வீட்டில் எல்லோரும் குளிச்சுட்டேன். குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே இங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நம்ம கீழ் திருப்பதிக்கு தான் போக போகிறோம். அடுத்து நம்ம பிளான் பண்ணதே வேறு மக்களே. ஃபஸ்ட்டு 3 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். செவ்வாய்க்கிழமை வந்து நைட்டு சாமி பாட்டு, புதன்கிழமை இங்கே இருக்க எல்லா கோவிலும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு கிளம்பி கீழ்த்திருப்பதி போல தான் பிளானு. ஆனால் நம்மளுக்கு நடந்தது என்னமோ, செவ்வாய்க்கிழமை நைட்டு உள்ளே போனதே புதன்கிழமை நைட்டு தான் வெளியே வந்தோம். வந்து இங்கே படுத்து இருந்துச்சு. இப்போ வியாழக்கிழமை காலையில் ஆகிப்போச்சு. எதுவுமே சுற்றி பார்க்கல. இப்போ டைம் 7ங்களா. ஸோ இங்கே ரெடி ஆகிட்டு அப்படியே இங்கே இருக்க ஏதாச்சும் திங்ஸ் ஏதாவது எங்கள் அம்மாவில் வாங்கன்னு சொன்னாலும் வாங்கிட்டு அப்படியே கீழ் திருப்பதி கிளம்பிடுதாங்க மக்களே. இப்போ நம்ம லாக்கர்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேலையை நம்மளுக்கு எங்கே போயிட்டு இருக்கோம்னா சாப்பிட்ணும் காலை டிஃபனை. அதனால் கடை தேடிட்டு போயிட்டுருக்கோம். இங்கேயே திருப்பதி வந்தாவே சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை. எங்கே போனாலும் சாப்பாடு போட்டே தான் இருப்பாங்க. அது பஞ்சம் இல்லை. அதெல்லாம் சாப்பிட்றலாம். இப்போது அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம லாக்கரில் தங்கி தான் சொன்னோம்ல, அது இங்கே தான் பாருங்கள். வெங்கடாத்திரி நிலையம் போட்டிருக்கு. இங்கே தான் இந்த பில்டிங் தான். இப்போ தான் புதுசாக கட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. இதில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருந்துச்சு. இங்கெல்லாம் லாக்கருக்குள்ள பஞ்சம் இல்லை, நிறையாவே இருக்குது. மறக்காமல் உங்களுக்கு ரூம் எதாவது கிடைக்காம இருந்துச்சுன்னா மறக்காமல் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெங்கடாத்திரி நிலையமா. சரி மக்களே, நம்ம வந்து லாக்கர்லேருந்து கிளம்புனாங்க. ஃபஸ்ட்டு வேலையாக எங்கள் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா பர்ச்சேஸ் தான் பண்ணுறாங்க. இங்கே தான் பாசி கமல்லாம் விலை கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு வாங்குறாங்க. ஆனால் இங்கே தான் இருக்கிற விட 20 ரூபா 30 ரூபா சேர்த்து விலை சேர்த்து கொடுப்பாங்க.
இப்போதான் ஒரு கடைக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் ஒரு கடையிலேயே வாங்க மாட்டாங்க சரிங்களா. இங்கே இருக்க எல்லா கடையும் சுற்றி போட்டு திருப்பி அதே கடைக்கு வந்து அந்த கம்மல் பாயசி வாங்குவாங்க. இதுக்கு அதே கடையில் வாங்கிட்டு போக வேண்டியதானே. ஆனால் அப்படி மட்டும் வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா நடக்கிற அதே நடக்கும். இப்போ தான் போயிருக்காங்க. இப்போ அப்படியே வெளியே வந்து அடுத்த கடைக்கு போவாங்க. இது நடக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்களா வெளியே வராங்க. இங்கே இருக்க எல்லா கடையும் சுற்றி பார்க்கறதா இவங்களுக்கு வேலை. அப்படியா அடுத்த கடைக்கு போகிறாங்க பாருங்க. यार ये लोग तो இந்த மாதிரி பேனா இந்த மாதிரி பென்சில் உன்கிட்ட எவ்வளவோ இருக்கு. ஆனால் இதை புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறது தானே. என்னது லிப்டிக்கா? பேனாவா? ஒரு மகளே பார்த்தீங்களா, இது லிப்டிக்காமா. ஆனால் இது லிப்டிக் இல்லை, லிப்டிக் மாதிரி இருக்கிற பேனா. எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணி விற்கிறாங்க. வாங்குறியா? சரிந்தா வேற இது பேனா தானே? அவன் எது பேத்தாலும் வேணுதான் சொல்லுவான். பேனானாவே எப்படிப்பட்ட பேனா தான் வேணும். ₹120 மொத்தமாக ₹120 இது மட்டும் ₹120? இது ₹50 தானா? ₹20. இது 50. இப்போ வர எங்கள் பாப்பாவோட பர்ச்சேஸ் தான் முடிச்சிருக்கு, எங்கள் அம்மாவோட பர்ச்சேஸ் முடியல. ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இதில் இது ஒரு பிரச்சனை, கூடையே இருக்கும் போது தான் தெரியும், ஆனால் கூட இருக்க மாட்டாங்க. இந்த கடையை பார்த்துட்டாவே எந்த கடைக்குள்ளே இருப்பாங்கன்னு தெரியாது, தேடி கண்டுபிடிக்கணும். இவ்வளோ இருக்கிற கடையில் எந்த கடையில் இருக்காங்கன்னு தெரியல. இல்லை கண்ணு கிட்ட கடையில் எந்த கடையிலையும் காணுமே. ஒரு தள்ளி போயிட்டாங்களோ. ஒரு வழியா எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஒரு கடையில் இருந்தா எங்கள் அம்மா ஒரு கடையில் இருக்கு. வாங்கியாச்சம்மா? ₹30. அப்படி என்ன வாங்க? என்ன வாங்கியிருக்க? ₹40 வாங்கியிருக்கேன். என்ன கம்மலா?
கழுத்துக்கு செயின் 40 ரூபா. பகலே பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோம். இந்த கடை தான் விஜய் ஏதோ பேர் போட்டுருக்கு. இட்லி வடை மசாலா தோசை டிஃபன். மகளே இப்போ சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா நம்ம கோவிலோட வியூ பாயிண்ட் பக்கம் தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா வந்திருந்து நான் கோவில் கண்ணிலே காட்டல, அதுக்காக இப்போ நான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம டைம் ஆயிடுச்சு. கீழே திருப்பதி போய் சாமி கும்பிட்டு ட்ரெயினுக்கு போகணும் 2 மணிக்கு. அதுக்குள்ள நம்ம வியூ பாயிண்ட் வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிக்கிட்டுதான். அதனால இப்போ நம்ம கோவில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இப்போ காட்டுறோம் அந்த கோவிலோட வியூ எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னா கோவில் வியூ பார்க்க என்னோட செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. இப்போ நம்ம செல்லில் எதுவும் பண்ண முடியாது. அதனால எங்கள் அக்கா செல்லில் தான் இப்போ நான் வீடியோ எடுத்துருக்கேன். அதுக்கும் இதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் இதாகும், மேட்சிங்காக கொஞ்சம் கம்மியாகும். சரி பரவாயில்ல, இருக்கிறது என்ன பண்ணுறது எடுக்கணுமே. அதனால் இப்போ எங்கள் அக்கா ஒரு செல்லில் தான் வீடியோ எடுத்துருக்கேன். நம்ம எங்கே கிளம்பிடலாம், கீழே செல்லு தான் கிளம்பிட்டோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். போய் பஸ் ஏறிட்டு கீழே போக வேண்டியதான். மகளே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா மேலே இருந்து கீழே இறங்கணும்னா கீழ் திருப்பதி கோயிலுக்கு போகலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே வரக்கே 12 மணி ஆகிப்போச்சு. 2 மணிக்கு நம்ம ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ட்ரெயினுக்கு அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெயின் மிஸ் ஆயிரும். அதனால நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு மட்டும் கீழ் திருப்பதி கோயிலுக்கு நம்மளால் போக முடியல மக்களே. என்னன்னு தெரியல, இன்னைக்கு வந்து எங்கேயுமே போக முடியல. ஒழுங்காக முழுசாக நம்ம திருப்பதி சாமி மட்டும் தான் பார்த்துருக்கோம். மற்ற எந்த சாமியும் போகல. மேலே பாபநாசம் போகணும்னு நினச்சோம், அதுக்கும் போக முடியல. கீழ் திருப்பதி போகணும்னு நினச்சா அதுக்கும் போக முடியல. வந்தாலும் திருப்பதி சாமி பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புற மக்களே. இந்த இதை பிளான் பண்ணி தான் வந்து 3 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த 3 நாளில் 2 நாள் திருப்பதிக்கே போயிடுச்சு. மீது ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 2 மணிக்கு ட்ரெயின் வந்துடும். ட்ரெயின் வந்தோன்னே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். டிக்கெட் புக் பண்ணாமல் இருந்தால் கூட இருந்து வெயிட் பண்ணி எல்லா சாமியும் பார்த்து வரலாம். டிக்கெட்டு புக் பண்ணிட்டோம். அதனால் ஊருக்கு கிளம்புற நிலமை. அதனால் ஊருக்கு கிளம்பியாச்சு. மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு வாங்க. நாங்களும் பிளான் பண்ணிட்டு வந்தோம், சொதப்பிடுச்சு. நீங்களும் பிளான் பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக வரும்போதே இங்கே ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டு வந்துருங்க. இங்கே வந்து ரூம் புக் பண்ணிக்கலாம்னு அசால்ட்டாக வந்தோம்னா நடக்காத மக்களே. வந்தோம்னா வெயிட் பண்ணி இல்லைன்னா சொல்லுவாங்களாமோ. ஏன்னா முக்கால்வாசி பேர் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பாதி பேர் இங்கே புக் பண்ணுறதுனால ரூம்லாம் சீக்கிரம் புக் பண்ணிடுறாங்க. அதனால் ரூம் கிடைக்கிறதில்ல. அதனால் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரை 1 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க. நான் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணது திருப்பதி போகலான்னு. அவசரமாக பிளான் பண்ணால் இந்த மாதிரி நிலமை தான். முன்கூட்டியே பிளான் பண்ணி முன்கூட்டியே வரதா நம்மளும் சேஃபு. ஓகே மகளே, இதோட இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். மறக்காமல் திருப்பதி வர மாதிரி இருந்தால் 1 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வாங்க. திடீர்னு பிளான் பண்ணிட்டு வராதிங்க. இங்கே வந்தால் கண்டிப்பாக மாட்டிடுவீங்க. அதனால் பிளான் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் பாய்.